அடர்ந்த காடு. அந்த காட்டில் வயசான ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சான். வயதாகிட்டுறதுனால அந்த சிங்கத்தால் வேகமாக ஓடவும் முடியலை, வேட்டையாடவும் முடியலை. அதனால் சாப்பிட எதுவுமே கிடைக்காம அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சான். சிங்கமும் எத்தனை நாட்கள் இப்படியே இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்தாகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பாதை வழியாக ஒரு குள்ளநெறி ஒன்று வந்துட்டே இருந்துச்சான். உடனடியாக சிங்கமும் இந்த நரியை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிதான். சிங்கமும் உணவை சேகரிச்சுட்டு வர இந்த குள்ளநெறிய உதவியாளனா நியமிக்கிறதுக்கு முடிவு பண்ணிச்சான் இந்த சிங்கம். உடனே சிங்கம் நிறைய வரவழைச்சி, இனிமேல் நீ தான் என்னோட மந்திரி, உன்னை கேட்டு தான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் அந்த குள்ளநெறிகிட்ட சொல்லிச்சான். நரியால் சிங்கத்தோட பேச்சை நம்பவே முடியலை. ராஜா, உங்களுக்கு மந்திரியாக இருக்கிறது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சான் நரி சிங்கத்துக்கிட்ட. உடனே உனக்கே தெரியும், இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளோட பின்னாடி ஓடினா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா? அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யணும், அதுதான் உன்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிச்சான் சிங்கம். நிறையும் பயந்து போய் நின்றுட்டு சிங்கத்துக்கு எப்படி நம்மளால் சாப்பாடு போட முடியும் அப்படின்னு யோசிச்சான். சிங்கம் அந்த நிறைய விடவே இல்லை. நீ ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு தினமும் ஒரு விலங்கு எனக்காக கூட்டுட்டு வரணும், நீ தான் கெட்டிக்காரனாச்சே, ரொம்ப சுலபமாக செஞ்சிருவ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் சிங்கம். நிறைய புகழ்ந்து பேசினதும் சிங்கத்து புகழ்ச்சி பேச்சில் மயங்கின நரி சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிச்சான். சிங்கத்துக்காக உணவு தேடும் வேலையில் இறங்கிச்சான் நரி. அப்போ ஒரு கழுதை எதிரில் வந்துச்சு. கழுதைகிட்ட போய், நண்பா, எங்கே ரொம்ப நாளாக ஆளையே காணோம், எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்டுச்சான். இங்கே தான் நான் இருக்கிறேன், சுற்றிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கழுதை. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், நம்ம காட்டின் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியாக தேர்ந்தெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம்பா, அவர் ஒரே அடியில் என்ன கொன்று சாப்பிட்ருவாரு, அவர் எதுக்காக என்ன முதல் மந்திரியாக தேர்வு செய்யணும், ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சான் கழுதை. பயப்படாத, நீ மட்டும் முதல் மந்திரியாக இருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போயிடும். ராஜாவுக்கு அடுத்தபடியாக நீ தான் எல்லா விலங்குகளுக்கும் உனக்கு மரியாதை தரும், ஏதாவது காரியம் ஆகணும்னா உன் பின்னாடி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிச்சான் நரி. அப்பாவியான இந்த கழுதையும் நரியோட பேச்சை உண்மைன்னு நம்பிட்டு சிங்கத்தை பார்க்க நரியோட போச்சான். நரியும் கழுதையும் சிங்கத்தோட இருப்பிடத்தை போய் அடைஞ்சிச்சான். சிங்கம் கழுதையை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே, வா நண்பா, இன்னையிலேருந்து நீ தான் எனக்கு முதல் மந்திரி அப்படின்னு சொல்லிச்சான். கழுதையும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு வெக்கத்தோட தலை குனிஞ்சபடி சிங்கத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சான். சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரே ஒரு அடி அடித்ததும் கழுதை அந்த நிமிஷமே உயிரை விட்டுருச்சு. சிங்கம் கழுதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க, என்னதான் பசியாக இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காமல் சாப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட நரி சொல்லிச்சான். சிங்கமும் அதை ஒத்துக்கிட்டு குளிக்க போச்சான். நரி கழுதையோட உடலை பார்த்ததும் அதுக்கு ஒரே பசி. கழுதையின் தலையை எப்படியாவது கடித்து மூளை எடுத்து சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அதோட தலையை கடித்து மூளை எடுத்து சாப்பிட்டுருச்சான். குளிச்சுட்டு வந்த சிங்கம் கழுதையோட உடல் முன்ன போல இல்லை அப்படின்னு நினச்சி கண்டுபிடிச்சிருச்சான். கழுதையோட தலை ஏன் கிழிஞ்சிருக்கு, உள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்டுச்சான். என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாதா, கழுதைக்கு எல்லாம் மூளையே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சான் நரி சிங்கத்துக்கிட்ட. சிங்கம் நிறைய நம்பவே இல்லை. அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும், போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்டுச்சான். கழுதைக்கு மூளை இருந்திருந்தா என் கூட வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிச்சான் நரி. சிங்கமும் கேட்டுட்டு, நரி சொல்கிறது சரிதான், நம்ம கழுதைக்கு மூளை இருந்திருந்தா அவங்க கூடால வந்திருக்குமா அப்படின்னு நினச்சி சிங்கமும் அமைதியாயிருச்சான். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் புத்திசாலியான ஒரு புலவர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அந்த புலவர் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அவரோட குடும்பம் வறுமையின் பிடியில் ரொம்ப சிக்கிக்கிச்சான். இதிலேருந்து மீள்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம் புலவர். புலவரோட நிலைமையை பார்த்துட்டு இருந்த அந்த ஊரோட தலைவர் புலவர்கிட்ட போய், நம்மளோட நாட்டோட அரசரை புகழ்ந்து பாடுற புலவருக்கு கேட்குற பரிசை கொடுக்குறாரு, அந்த பரிசை பெறுறதுக்கு நீயும் முயற்சிக்கலாமே அப்படின்னு சொன்னாராம் இந்த ஊர் தலைவர். இது சரியான தருணம் அப்படின்னு நினச்ச புலவரும் மன்னரை பார்க்குறதுக்கு அரண்மனை நோக்கி பயணித்து போனாராம். மன்னரை புகழ்ந்து பாடுறதுக்காக போன புலவர் அரண்மனை அடைஞ்சார். மன்னரை பற்றியும் அவரோட ஆட்சியை பற்றியும் புகழ்ந்து பாடவும் செஞ்சாராம். புகழ்ந்து பாடின புலவரோட பேச்சில் மகிழ்ச்சி அடைஞ்சாராம் அரசர். உனக்கு என்ன பரிசு வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னாராம். புலவரும் இது போல் வறுமையில் எப்போதும் தன்னோட குடும்பம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அரண்மனையில் இருக்கிற ஒரு சதுரங்க பலகை இருக்கிறத பார்த்தாரு. அரசரை, எனக்கு பெருசாக எதுவுமே வேண்டாம்,
அங்கே ஒரு சதுரங்க பலகை இருக்கிறதுல அதில் வந்து 1ஆம் கட்டத்தில் 1, 2வது கட்டத்தில் 2 அப்படின்னு அந்த கட்டத்துக்கு கட்டம் நீங்கள் நெல்மணியை இரட்டி பார்க்கனாலே எனக்கு போதும், அதுவே தக்க பரிசாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா இந்த புலவர். மன்னர் புலவரை பார்த்து நெல்மணிகள் மட்டும் உனக்கு போதுமா, தங்கம் வைரம் போல எதுவுமே விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். புலவரும் அதுக்கு என்ன சொன்னார்னா, அரசு எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாராம். பொண்ணோ பொருளோ கேட்பார் அப்படின்னு எண்ணிட்டு இருந்த அரசனும் புலவனை எள்ளி நகையாடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சாராம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அரசர் அரண்மனை சேவர்கள்கிட்ட புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டாராம். சேவகர்களும் சதுரங்க பலகை புலவர் சொன்னபடியே நெல்மணிகளை எல்லாத்தையுமே சதுரங்க பலகை மேலே அடுக்குனாங்க. 1ஆம் கட்டத்தில் 1, 2ஆம் கட்டத்தில் 2, 3ஆம் கட்டத்தில் 4, 4ஆம் கட்டத்தில் 8 அப்படின்னு நெல்மணிகளை வந்து அடுக்குனாங்களாம். 10ஆம் கட்டம் வந்தபோது நெல்மணிகளோட எண்ணிக்கை 512 ஆச்சாம். 20ஆம் கட்டம் வரும்போது நெல்மணிகளோட எண்ணிக்கை 5,24,288 அப்படின்னு சொல்லி அதிகரிச்சுட்டே போச்சான். பாதி தூரம் வரதுக்கு முன்னையே கட்டத்தில் வந்து பலாயிரம் கோடிகளாக வந்துருச்சாம் நெல்மணிகள். ரொம்ப நேரம் ஆக ஆக கோடான கோடி அப்படியெல்லாம் தாண்டி போயிட்டே இருந்துச்சான். இதனால் அரசன் தன் ராஜ்யத்தோட முழுவதில் இருந்த புத்திசாலி முழுவதையும் அந்த புத்திசாலி புலவர்கிட்ட இழக்கிற நிலைமை ஏற்பட்டுட்டே இருந்துச்சான். புலவரோட சாதுரியத்தையும் தான் செஞ்ச தவறையும் உணர்ந்த அரசர் புலவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாராம். தெரியாமல் நான் இது வந்து உங்களை பார்த்து எள்ளி நகையாடிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்டாராம். இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு என்னை விட இந்த புலவருக்கு தான் அதிகமாக திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சபை முன்னாலேயே கூறிட்டு அரசர் வந்து பதவியை வந்து புலவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாராம். முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு திருடன் இருந்துட்டு இருந்தானா. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தானா. இது எல்லாமே வேற பக்கத்தில் இருந்து திருடங்க யாருக்குமே இது பிடிக்கல. தன்னோட தொழிலுக்கு வந்து இது நல்லதில்லை அப்படின்னு நினச்சாங்களா அந்த திருடங்க எல்லாருமே. அதனால் அவனை எப்படியாச்சும் நம்ம ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினச்சாங்களாம். ஒரு நாள் அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு சவால் விட்டாங்களாம். என்ன சவால்னா, நீ போய் மன்னரோட காற்சடையை வந்து திருடிட்டு வரணும். அப்படி திருடிட்டேன்னா உன்னை வந்து நாங்கள் என்னோட தலைவனாக ஆக்கிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீ வந்து திருடுறதை விட்டுட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த திருடனும் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு நடு ராத்திரி நேரத்தில் அந்த மன்னரோட அரண்மனைக்கு போனானாம். போய் ஒரு குடுவையை திறந்து அந்த குடுவைக்குள்ளேருந்து கொஞ்சம் சிவப்பு எறும்புங்க எல்லாத்தையுமே எடுத்து அவரோட படுக்கையில் போட்டானாம். எறும்பு வந்ததும் அந்த மன்னர் என்ன பண்ணார், ஐயோ எறும்பு கடிக்குதுன்னுட்டு அவர் போட்டு அந்த காற்சட்டை எல்லாத்தையுமே கலட்டி பக்கத்தில் வச்சாராம். வச்சதும் அந்த திருடு என்ன பண்ணான், அந்த எறும்பு வந்த உடனே கலட்டி வச்சாரில் அந்த பேண்ட்டை எடுத்துட்டு அங்கேருந்து தூக்கிட்டு பறந்துட்டானா. பறந்ததும் கொஞ்சம் நேரம் ஆச்சான். அரண்மனைக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்களாம், அரண்மனையிலேருந்து அந்த திருடை வந்துட்டானா அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் இருந்த திருடங்கெல்லாம் கேட்டதும் ஆமாம் அவன் வந்துட்டான் அப்படின்னு உடனே அந்த மெயினான திருடு என்ன பண்ணான், திடீர்னு அந்த காற்சட்டை எடுத்து கொடுத்தோன்னே இவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியாக போச்சு. ஐயோ இவன் எப்படி இதை எடுத்துகிட்டு வந்தான், மன்னரோட காற்சட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, இவன் எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டான், அதனால இவனை நம்மளோட தலைவனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை தன்னோட தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்களாம் அந்த பக்கத்தில் இருந்த திருடங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு 2 அண்ணன் தம்பிங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க பேர் வந்து முதல் அண்ணனோட பேர் வேணு, அவனோட தம்பி பேர் சீனுவாக இருந்தாங்களாம். 2 சகோதரர்களும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் மூத்தவன் வேணு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி புறப்பட்டு போனானாம். வழியில் ஒரு குடிசையை பார்த்ததும் அங்கே உணவு கேட்கலாம் அப்படின்னு நினச்சானா. குடிசைக்குள்ளேருந்து ஒரு பாட்டி வந்து வெளியே வந்தாங்களாம். அவன் அந்த பாட்டிகிட்ட கேட்டானா, பாட்டி எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே வேணு கேட்டதும் அந்த பாட்டி சொன்னாங்களாம், கிடைக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இங்கே இருக்கிற குளத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாத்தையுமே நீ வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் வேணுக்கிட்ட. உடனே அது வந்து முடியாத காரியம், தண்ணியில் தெரிகிற நட்சத்திரத்தை எப்படி எடுக்க முடியும், அது வானத்து நட்சத்திரத்தோட பிம்பம் ஆயிடுச்சு, அதை வந்து எப்படி எடுக்க முடியாது, அப்புறப்படுத்த முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அங்கேருந்து மன வருத்தத்தோட வீடு திரும்பி போயிட்டானா. உடனே சீனு பண்ணானா, நடந்ததை எல்லாத்தையுமே சீனுகிட்ட போய் சொன்ன உடனே சீனுவும் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போனானா. பாட்டி அவனுக்கும் அதே வேலையே கொடுத்தாங்களா. ஆனால் வந்து சீனு என்ன பண்ணான், புத்திசாலியாட்டு அந்த குளத்துல இருந்த தண்ணி எல்லாத்தையுமே வெளியே எடுத்து ஊற்றினான். நீர் காலியானதும் அங்கே வந்து நட்சத்திரங்களும் இல்லை, எல்லா நட்சத்திரையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சீனு வந்து பாட்டிக்கிட்ட சொன்னானா.
உடனே அந்த பாட்டியும் சந்தோஷப்பட்டு அவன் அறிவை மெச்சிய மூதாட்டி வந்து அங்கே பண்ணையில் இருந்த பக்கத்தில் இருந்த பண்ணை அவங்கக்கிட்ட காமிச்சு, இந்த பண்ணை உனக்கு தான், நான் இது உனக்கு பரிசாக தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பாட்டி சீனுக்கிட்ட. அமிலியான்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாளாம். அவள் ரொம்ப அழகாக இருப்பாளாம். ஒரு நாள் அவள் வந்து அவளோட வீட்டில் படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கும்போது அவளோட ட்ரெஸ்ஸு வந்து அந்த படிக்கட்டில் இருந்த ஆணியில் வந்து மாட்டி கிழிஞ்சு போச்சான். உடனே அவளால் தாங்க முடியல, ரொம்ப அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாளாம். அவளோட அழுகிற சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்து ஒரு சிலந்தி வந்து அவகிட்ட வந்து ஏன் அழுகிற அழகான சிறுமியை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அந்த பொண்ணு சொன்னாலாம், என்னோட ட்ரெஸ்ஸு வந்து இந்த ஆணியில் மாட்டி கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலாம் அந்த பொண்ணு. உடனே அந்த சிலந்தி வந்து சிரிச்சுட்டே சொல்லிச்சான், என்னை பாரு, நான் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறேன், இந்த வீட்டை வந்து கட்டுறதுக்கு பல மணி நேரம் ஆகும், ஆனால் அழிக்கிறதுக்கு ஒரு சில நிமிஷமே போதும். நேற்று தான் இந்த வலையை நான் பின்னினேன், அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. நானும் வருத்தமாக தான் இருந்தேன். அதுக்கு பிறகு யோசித்தேன், நம்ம ஏன் வருத்தமாக இருக்கணும், திரும்பியும் முயற்சி பண்ணால் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு நேரத்தை வீணாக்காமல் என் வீட்டை வந்து நான் திரும்பியும் கட்ட ஆரம்பித்தேன். அதை போல் நீ அலறதை நிறுத்திட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த சிலந்தி சொல்லிச்சான். உடனே அவளும் அதே மாதிரியே செஞ்சாலாம். சிலந்திக்கு அறிவுரைக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனாலாம். இதில் என்னென்னா, இழந்ததை நினச்சி என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது.